லைஃப்ல மறக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு 3 விஷயத்த பத்தி தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். முதல் ஒண்ணு, நம்மளுக்கு கஷ்டப்படுற நேரம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றவங்களோட உதவியையும் சரி, அவங்களோட நட்பையும் சரி, எக்காரணம் கொண்டும் என்னைக்குமே மறக்கவும் கூடாது, இழக்கவும் கூடாது. நெக்ஸ்ட் ஒன், நம்பிக்கை துரோகம். இது என்னடா நம்பிக்கை துரோகத்தை மறந்துடணும், அப்பதான் நம்ம மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும் அப்படின்னு சொன்னா அது பொய்ங்க. நம்பிக்கை துரோகத்தை மறந்துக்கிட்டா அடுத்தது யாருங்க நம்மளுக்கு லெசன் சொல்லி கொடுப்பா? லைஃபோட லெசனை நம்ம படிக்கிறதுக்கு தானே மெயினாக வந்திருக்கோம். அந்த டைம்ல நான் நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க, இல்லை அவங்க எனக்கு கெடுதல் பண்ணாங்க, நான் அதை மறந்துட்டேன், மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்போ நீங்க லைஃப் லெசன் படிப்பீங்க? நம்பிக்கை துரோகம் இருக்குதுன்னா அதை நீங்க மறந்துட்டீங்கன்னா அந்த நம்பிக்கை துரோகம் செஞ்சதுக்கான வேல்யூவே இல்லாம ஆயிடும். ஸோ எப்பவுமே நம்பிக்கை துரோகத்தையும் மறக்கக்கூடாது. அதுக்காக அவங்கக்கிட்ட நம்மளோட பகையை தீர்த்துக்கணும்னு தேவை கிடையாது, ஆனா மறக்கக்கூடாது. நெக்ஸ்ட், நம்ம பட்ட அவமானங்கள். அவமானம் பட்டுட்டு தலையில கை வச்சுட்டு ஐயோ எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டா நம்மளோட லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்தே வைக்க முடியாது. அதே அவமானம் ஏன் வந்துச்சு, அந்த அவமானம் ஏன் வந்துச்சு அப்படின்னு சொன்னானா அது உங்களோட லைஃப்ல நீங்க பூஸ்டப் ஆகிறதுக்கு வந்த அவமானம். ஸோ அது உங்களோட லைஃப்ல ஒரு படியா இருக்கணும். லைஃப்ல ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான படிகள். ஸோ அவமானமும் மறக்கக்கூடாது. நமக்கு செஞ்ச உதவி, நம்ம பட்ட அவமானம், நம்பிக்கை துரோகம், இந்த 3ஐயும் எப்பவுமே மறந்துடாதீங்க. இந்த 3மே ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள் நம்மளோட லைஃப்ல.